இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். பாக்யராஜின் மகன் சாந்தனுவை கட்டியணைத்து ஆறுதல் தெரிவித்தார். திரைக்கதை மன்னன் பாக்யராஜின் திரை பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும். முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். ஐம்பது ஆண்டு கால சாதனை பயணத்தை நிறைவு செய்த பாக்யராஜின் மறைவு திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த நடிகர் பாக்யராஜ் உடலுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். பாக்யராஜின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். நடிகர் பாக்யராஜ் உடலுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். நடிகர் பாக்யராஜ் உடலுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அஞ்சலி செலுத்திய காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். நடிகர் பாக்யராஜ் உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். மறைந்த நடிகர் பாக்யராஜ் உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தம்பி சாந்தனு நான் ஜெயிக்கணுங்கிறத அவருடைய கனவு. ஆனால் நான் ஜெயிக்க போகிறத பார்க்காமலே அப்பா போயிட்டாங்கன்னு அழும்போது உன் மனசே பதறுது, ரொம்ப வலியை தருது. ஒரு மகத்தான ஒரு கலைஞனை, பழகுவதற்கு ஒரு எளிய இனிய மனிதரை நாம் இழந்திருப்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. மறைந்த இயக்குனர் பாக்யராஜின் உடலுக்கு ரஜினிகாந்த் நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். மறைந்த நடிகர் பாக்யராஜ் உடலுக்கு நடிகர் கமல்ஹாசன் அஞ்சலி செலுத்தினார். பாக்யராஜின் மனைவி மற்றும் மகன் சாந்தனுவுக்கு ஆறுதல் தெரிவித்தார். பாக்யராஜ் உடலுக்கு நடிகர் மம்முட்டி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பாக்யராஜ் உடலுக்கு நடிகர் விஜய் சேதுபதி நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது குடும்பத்தினரை சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவித்தார். பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் தனுஷ் பாக்யராஜின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். பாக்யராஜ் உடலுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். பாக்யராஜின் மனைவி மற்றும் மகன் சாந்தனுவுக்கு ஆறுதல் தெரிவித்தார். மறைந்த நடிகர் பாக்யராஜ் உடலுக்கு நடிகர் விஷால் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். சாந்தனுவை ஆறத் தழுவி ஆறுதல் தெரிவித்தார். பாக்யராஜ் உடலுக்கு இயக்குனர் வெற்றிமாறன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அதேபோல் இயக்குனர் ப. ரஞ்சித்தும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். பாக்யராஜ் உடலுக்கு நடிகை நயன்தாரா, விக்னேஷ் சிவன் தம்பதி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர்.
மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு நடிகை கீர்த்தி சுரேஷ் நேரில் சென்று கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். பாக்யராஜின் மறைவு செய்தி அறிந்து முதல் ஆளாக ஓடோடி வந்த நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் இது நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு என்று கண்ணீர் மல்க பேட்டியளித்தார். என் வாழ்க்கையோட மிகுந்த துக்கமான நாள் இது. உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும். இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க. தயவு செய்து எல்லாரும் இங்கே வந்து பேசிட்டு போவாங்க. அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து 100% வேணும். சென்னை வள்ளுவர் கோட்டம் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள பாக்யராஜின் உடலுக்கு திரையுலகினர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். நடிகை ராதிகா, நடிகர்கள் சரத்குமார், பிரபு, சார்லி, கவுண்டமணி உள்ளிட்ட பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். திரைக்கதை மன்னன் பாக்யராஜின் மறைவுக்கு மூத்த இயக்குனர்கள் எஸ்.ஏ. சந்திரசேகர், சுந்தர்ராஜன், சமுத்திரக்கனி, வினோத் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இயக்குனர்கள் பாண்டியராஜன், பாலா உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இயக்குனர்கள் கே.எஸ். ரவிக்குமார், கார்த்திக் சுப்பராஜ் உள்ளிட்டோர் பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். நடிகர்கள் அசோக் செல்வன், அதர்வா, விஷ்ணு விஷால், நகுல் உள்ளிட்டோரும் இறுதி மரியாதை செலுத்தினர். பாக்யராஜ் உடலுக்கு நடிகர்கள் நாசர், ஜெயராம், ராமராஜன், ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இயக்குனர்கள் கௌதமன், ஆர்.பி. உதயகுமார், பேரரசு, சேரன் உள்ளிட்டோரும் அஞ்சலி. பாக்யராஜ் உடலுக்கு நடிகைகள் கே.ஆர். விஜயா, வடிவுக்கரசி, அம்பிகா, கோவை சரளா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நடிகைகள் கஸ்தூரி, ஸ்னேகா உள்ளிட்டோரும் இறுதி மரியாதையை செலுத்தினர். பாக்யராஜ் உடலுக்கு திண்டுக்கல் ஐ. லியோனி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். இயக்குனர் பாக்யராஜ் மறைவை ஒட்டி இசையமைப்பாளர் இளையராஜா வீடியோ வெளியிட்டு இரங்கல் தெரிவித்துள்ளார். திரு பாக்யராஜ் அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துயருற்றேன். நான் தற்போது சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் உடனடியாக அவரை சென்று பார்க்கவோ இரங்கல் செய்தியை அவர் குடும்பத்தாருக்கு தெரிவிக்கவோ இயலாத நிலையில் இருக்கிறேன். என்னுடன் ஆரம்ப காலத்தில் மிகவும் நெருங்கி பழகிய பாக்யராஜ் அவர்கள் மறைவு கேட்டு நான் மிகவும் வருந்துகிறேன். ஸ்கிரீன் பிளே ரைட்டரில் மிகவும் இந்தியாவில் முதன்மையான இடத்தை வகிப்பவர். அவருடைய திடீர் மரணம் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. உடனடியாக செய்தியை தெரிவிக்கவும் எனக்கு பயணத்தில் இருந்ததால் தெரிவிக்க இயலவில்லை. அவரை இழந்து வருந்தும் திருமதி பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். பாரதி ராஜாவின் மண் ஈரம் காய்வதற்குள் பாக்யராஜ் பயணம் முடிவுக்கு வந்து விட்டதாக வைரமுத்து உருக்கம் தெரிவித்துள்ளார். பாக்யராஜின் மறைவு கலைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பு என்றும் அவர் கூறியுள்ளார்.
பாரதி ராஜாவை புதைத்த மண்ணின் ஈரம் இன்னும் காயவில்லை. அதற்குள் பாக்யராஜின் உடலுக்கு நாம் தீமூட்ட வேண்டிய இடத்தில் காலம் நம்மை தள்ளியிருக்கிறது. பாக்யராஜின் மறைவு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பின் இழப்பு. பாக்யராஜை இழந்தது கடும் துயரத்தை தருவதாக நடிகர் தம்பி ராமையா கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். தான் பேனா எடுத்து ஒரு காட்சி எழுதுகிறேன் என்றால் அது பாக்யராஜின் தாக்கம்தான் என்றும் கூறியுள்ளார். எல்லாமல்ல இறைவன் ஆசீர்வாதத்தோடு இந்த குடும்பம் இந்த துயர நிலையிலிருந்து விடுபடுவதற்கு இறைவன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாக்யராஜ் சார், பாக்யராஜ் சார், பாக்யராஜ் சார், வாழ்க சார், வாழ்க சார். மறைந்த இயக்குனர் கே பாக்யராஜின் உடலுக்கு கானா பாடகர் உலகநாதன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பாக்யராஜ் பிரிவின் ஆழமான வேதனையை தனது உருக்கமான கானா பாடலின் மூலம் பாடி அவர் வெளிப்படுத்தினார். அன்பு என்னும் ஆலமரம் சாய்ந்தது, எங்கள் அன்பு ஐயா திரை உலகை மறந்தது, வாழுவரை வாழ்ந்து விட்டு மறைந்தது, அன்பு நடிகர்களை அடியோடு பிரிந்தது, அன்பு என்னும் ஆலமரம் சாய்ந்தது, ஐயா பாக்யராஜ் உடலும் இங்கு மறைந்தது. பாக்யராஜின் சொந்த ஊரான ஈரோடு மாவட்டம் வெள்ளாங்கோவிலில் மக்கள் அமைதி ஊர்வலம் சென்று அஞ்சலி செலுத்தினர். மாரடைப்பால் மரணமடைந்த திரைக்கதை மன்னன் பாக்யராஜின் உடல் நாளை பெசன்ட் நகரில் உள்ள மின்மயானத்தில் தகனம் செய்யப்படுகிறது. நாளை காலை 9 மணிக்கு இறுதி ஊர்வலம் தொடங்கி 10:45 மணியளவில் இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளதாக நடிகர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பாக்யராஜ் சாருடைய அந்த இறுதி மரியாதை நாளை காலையில் 9 மணி வரைக்கும் இங்கே அவருடைய வீட்லேயும் 9:45 இங்கேருந்து கிளம்பி பெசன்ட் நகரை போய் அடைஞ்சிட்டு 10:45 11:45 மணிக்குள்ள அவருடைய இறுதி மரியாதை அங்கே பெசன்ட் நகரில் செலுத்தப்படும். அதுதான் பிளான். தமிழகம் முழுவதும் நாளை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைக்கிறார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டுள்ளார். புதிய தலைவராக மாணிக்கம் தாகூர் நியமனம். புதிய தலைவர் நியமனம் உடனே அமலுக்கு வருவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்துள்ளார். இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழக காங்கிரசுக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட்டிருப்பது முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள மாணிக்கம் தாகூருக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களுக்கான தங்கள் பணி மென்மேலும் சிறக்கட்டும் என்று பதிவிட்டுள்ளார். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியது மதிமுக. சென்னையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். இடைத்தேர்தலில் மதிமுக போட்டியிடாது என வைகோ தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தவேகாவுக்கு ஆதரவளிப்போம் என்றும் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தை இடைத்தேர்தல்களில் ஆதரிப்போம். உள்ளாட்சி தேர்தல் வருமானாலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு தோழமை ஏற்படுவதற்கான வகையில் எங்களுடைய நடவடிக்கைகள் அமையும். நாங்கள் போட்டியிட மாட்டோம். நாங்கள் போட்டியிட மாட்டோம்.
தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட தாங்கள் நிர்பந்திக்கப்பட்டதாக வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். தங்களை ஸ்டாலின் சரியாக நடத்தவில்லை என்றும் கையெழுத்து போட்டால்தான் பேச்சுவார்த்தை என அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். நிர்பந்திச்சாங்க, ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு அதுலேயும் கூட சூரியன் தான் நிற்கணும்னு நிர்பந்திச்சாங்க. அது என்ன ஆரோக்கியமான அரசியல்? எங்களை சரியாக நடத்தவில்லை போன உடனே இந்த 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டா தான் அடுத்து பேச்சுவார்த்தை கண்டிஷன் போட்டு நிர்பந்தப்படுத்தி இதுக்கு வந்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் கையெழுத்து போட்டு ஆகணும், அப்போ தான் பேச்சுவார்த்தையை தொடர முடியும். இந்த 4 சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொன்னாங்க. முதல்வர் விஜயிடம் 50 கோடி ரூபாய் வாங்கிவிட்டதாகவும் துரை வைகோ 114 வீடுகள் வாங்கிவிட்டதாகவும் அவதூறு பரப்புவதாக வைகோ வேதனை தெரிவித்துள்ளார். அவதூறு பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நான் விஜயிடம் 50 கோடி வாங்கிவிட்டேன் என்று 100க்கும் மேற்பட்ட பிளாட்டுகளை கொண்ட மொத்த கட்டிடமும் துரை வைகோ வாங்கிவிட்டார், அதை அவர் கட்டிவிட்டார் என்ற அபாண்டமான ஒரு பொய்யையும் இந்த பழி சுமத்திய நபரின் மீதும் டெஃபமேஷன் மானநட்ட வழக்கு தொடுக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியது ஏன் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விளக்கம் அளித்துள்ளார். கூட்டணி பேச்சுவார்த்தையில் தன்னை சந்திக்க ஸ்டாலின் மறுத்துவிட்டதாகவும் நேரம் கேட்டு தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டதாகவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். 2 நாட்களுக்கு முன் நடைபெற்ற திருமண விழாவில் ஸ்டாலின் தன் பக்கம் கூட திரும்பவில்லை என்றும் கூறியுள்ளார். பாஜகவை எதிர்க்கதான் திமுகவை ஆதரித்ததாக வைகோ தெரிவித்துள்ளார். ஆனால் இபிஎஸ்ஐ முதல்வராக்க திமுக முயற்சி செய்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வர் விஜயுடன் 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் பேசியதாக வைகோ கூறியுள்ளார். 2 மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து இடைத்தேர்தல் வரும் பட்சத்தில் தான் சொல்லும் இடத்திற்கு வந்து பிரச்சாரம் செய்வேன் என முதல்வர் கூறியதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன், சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் ஆகிய இருவரும் மதிமுக பொதுக்குழு கூட்டத்தை புறக்கணித்தனர். கட்சி தலைமைக்கு எதிராக இருவரும் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் மதிமுகவில் கடுமையான மோதல் போக்கு நீடித்து வருகிறது. வைகோவின் பதவி விலகல் உத்தரவை நிறைவேற்ற முடியாததாலேயே மதிமுக பொதுக்குழுவை புறக்கணித்ததாக கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். பதவி விலகல் என்ற முடிவை மேற்கொள்ள வேண்டாம் என்று குறிப்பிட்டுள்ள அவர் அவசரப்பட வேண்டாம், 6 மாதம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் ஐடியில் சாதி இடம்பெறும் என்ற தகவல் உண்மையல்ல என்று அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். பெயர், வகுப்பு, பள்ளியின் பெயர், இரத்த வகை மட்டுமே ஐடியில் இடம்பெறும் என்று அவர் கூறியுள்ளார். இணைப்பதாக சொன்னார்கள், அது போன்ற ஜாதி சான்றிலே எப்போதும் இணைக்கப் போவதில்லை. மாணவர் தன்னிச்சையாகவே எல்லோரும் ஒன்றுதான், எல்லா மதமும் ஒன்று, எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய கல்வித்துறையின் மூலமாக இதுவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள். ஆகவே டேட்டா மட்டும் இருக்கும், பிளட் குரூப் இருக்கும், ஆதார் அட்டை இருக்கும். ஆகவே இதை பயன்படுத்தி கொண்டு எந்த கல்வி 10th +2 படிக்கின்ற மாணவருக்கு வழங்கலாமா என்பதை பற்றி பள்ளி கல்வித்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து எப்படி செயல்படுத்தலாம் என்பதை ஆய்வு செய்ய இருக்கிறோம். ஐடி கார்டு விவகாரம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். ஐடி கார்டில் சாதி தேவையில்லை எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கட்டாயமாக ஸ்கூல் ஐடி கார்டுல சாதி பேர் போட சொல்ல மாட்டோம். அது அவர் சொல்ல வந்தது என்னன்னா, முன்னாடி எல்லாம் அந்த பேப்பர்ல தருவாங்க, அது மிஸ்பிளேஸ் ஆகும், வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடும், அது காகிதம் இல்லாம அட்டையில வர்றதுக்கான அந்த முயற்சிகள் போதே தவிர அடையாள அட்டை ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் சாதிக்கு சம்பந்தமே கிடையாது என்பதை உங்கள் மூலமாக தெளிவுபடுத்துகிறேன்.
திருச்செந்தூர் கோவிலில் எந்தவிதமான கட்டண உயர்வும் மேற்கொள்ளப்படவில்லை. தவறான தகவல் பரப்பப்படுவதாகவும் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் விளக்கம் அளித்துள்ளார்.